நம்மளுடைய கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய வரத்தை அருளக்கூடியவர் காலபைரவர் ஆவார். நாம் செய்யும் நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் பலனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் சனி பகவானின் குரு ஆவார். பொதுவாக சனி திசை, ஏழரை சனி, அஷ்டம சனி, அந்தாஷ்டம சனி இப்படி எந்த வகையான சனியின் பாதிப்பாக இருந்தாலும் காலபைரவரின் வழிபாடு நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும். காலபைரவர் சிவனின் அம்சமாக இருப்பதால் சிவபெருமானை வழிபடுவதாலும் சனி பகவானின் தோஷங்கள் நீங்கும். காலபைரவர்களுக்கு நிறைய கோவில்கள் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அருகில் உள்ள திருக்குறுங்குடி கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலபைரவர் கோவிலாகும். இங்கு சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் தீர்க்கும் பைரவராக இவர் இருக்கிறார். இங்கு பைரவர் உயிரோட்டம் நிறைந்தவராக இருப்பதுதான் இங்கு அபூர்வமான காரணம். திருக்குறுங்குடி உள்ள பைரவருக்கு அஷ்டமியில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றது. இன்றும் சூட்சம வடிவில் பல சித்தர்கள் வந்து ஈசனை வழிபடுவதாக ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ராமன் இலங்கைக்குச் செல்லும்போது இந்த மலையின் மேல் நின்றதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் மலையின் அடிவாரத்தில் உள்ளது. வைணவ நம்பி கோயில் 108 திவ்ய தேசங்களில் 79வது திவ்ய தேசமாக இக்கோயில் விளங்குகின்றது. இங்கு பல ஆழ்வார்கள் மங்களாசனம் பாடியுள்ளனர். இந்த கோயிலில்தான் சிவன் சன்னதியும் பைரவருக்கான சன்னதியும் இருக்கின்றது. இங்கு ஈசனுக்கு மகேந்திரகிரிநாதர் என்ற பெயரும் மற்றும் இவருக்கு பக்கம் நின்ற பிரான் என்ற இன்னொரு திருநாமமும் உண்டு. சிவனுக்கு பூஜை நடந்ததை அறிய அர்ச்சகர்கள் இன்றும் பக்கத்தில் நிற்கும் அன்பருக்கு குறையேதும் உண்டா என்று கேள்வி கேட்கும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. அதற்கு குறையேதுமில்லை என்பார்கள். தொன்று தொட்டு இது வெகு காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. காலபைரவர் சன்னதி தனிச்சன்னதியாக இருக்கின்றது. இங்கே காலபைரவர் மூச்சுவிடும் அதிசயமும் உள்ளது. இதற்கு உதாரணமாக இத்தலத்தில் நாம் நேரடியாக சென்று தரிசித்தாலே நேரடியாக காணலாம். ஆம், அங்கு ஒரு சரவிளக்கு விளக்கேற்றி வைக்கிறார்கள். அங்கு காலபைரவர் மூச்சை இழுக்கும் பொழுது விளக்கின் ஒளி உள்பக்கமாகவும் மூச்சை வெளியே விடும்பொழுது விளக்கின் நீபம் வெளிப்பக்கமாகவும் ஆடுவதை பார்க்கலாம். வெளிக்காற்று வீசுவதாக இருந்தால் மற்ற விளக்குகளும் ஆட வேண்டுமல்லவா? ஆனால் அப்படி எதுவும் அங்கு நடப்பதாக தெரியவில்லை. இங்கு தீபத்தில் உள்ள ஜோதி மட்டும் ஆடுவது ஒரு சிறப்பான விசேஷமாகும். அதற்கு உதாரணமாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு காலபைரவரை பாலாலயம் செய்யும் முன்பாக, அதாவது சுவாமி சக்தியை வேற இடத்துக்கு மாற்றுவது என்று பொருள். அப்படி பாலாலயம் செய்யும் பொழுது அந்த விளக்கு ஆடுவது நின்றுவிட்டது. அதன்பின் கும்பாபிஷேகம் நடந்து சந்நிதானத்தில் மீண்டும் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கின் ஜோதி ஆடத் தொடங்கியது. இதிலிருந்து சுவாமி பிரதட்சணமாக இருக்கிறார் என்பதை இதைவிட வேறு எங்கே சாட்சியாக காட்ட முடியும்? இங்கு பைரவர் சுதை சிற்பமாக இருப்பதால் அலங்காரம் மட்டுமே இக்கோவிலில் செய்யப்படுகிறது. இங்கு வந்து காலபைரவரை ஒரு முறை வந்து வழிபட்டால் மனதிலிருக்கும் பயமும் எதிரிகளின் தொல்லைகளும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் செல்வமும் குழந்தை பாக்கியமும் கணவன் மனைவி ஒற்றுமையும் கிடைக்கும் என்பது இங்கு வந்து பூஜை செய்பவர்களே சாட்சி. ஓம் நம சிவாய. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.